friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான நல்ல சாஃப்ட்டான பஞ்சு போல அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரே மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படினா அப்பத்துக்கு மாவு சூப்பரா ரெடி ஆகிரும். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்ட்டா இருக்கறனால நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாம். அப்படியே சாஃப்ட்டாவே இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படினா அரிசி நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசியை மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம். இந்த மாதிரி அரிசியை ஃபுல்லா மாத்தினதுக்கு அப்புறமா இதுல 1 கப் துருவுன தேங்காய், 1.5 கப் அரிசிக்கு 1 கப் துருவுன தேங்காய், கூடவே 3/4 கப் வேக வச்ச சாதம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கணும். நான் வந்து அரிசி ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அரைச்சதுக்கப்புறமா மீதி தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைப்படணும். மிக்ஸி ஜார் வந்து சூடாகிடக்கூடாது. அப்படி இல்லைனா நம்ம வந்து 2 பேட்சாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து அரைக்கும் போது கிட்டத்தட்ட 1.5 கப் போல் தண்ணி சேர்த்தேன் மொத்தத்தில். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். கூடவே நம்ம வந்து ஒரு 1/4 கப் போல் மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றுற பதத்தில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு புளிக்க வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் போல் வச்சுக்கோங்க. வெயில் காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக புளிச்சிரும். குளிர் காலத்தில் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மாவு கரெக்டாக புளிச்சு வந்திருக்கு. லைட்டாக அந்த நமக்கு வந்து ஒரு சின்ன புளிப்பு ஸ்மெல் தெரியும். அதே மாதிரி அதை பார்த்தாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி பபுளோட நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி புளிச்சு வந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வரணும். இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப விரிச்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போதே ஓட்டையாக வரும். இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறதுனாலும் ஓகே தான். நான் வந்து மூடி வைக்கலை, சும்மாவே விட்டுட்டேன். இந்த மேலே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த பச்சை மாவு இல்லாமல் எல்லாமே வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இதோட கொஞ்ச நேரம் கூட விட்டோம் அப்படின்னா கீழே வந்து கிறிஸ்பியாக வரும். அதனால் நமக்கு வந்து எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்போ அது அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இது மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். தோசைக்கல் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். குறைவான சூடில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கிறதுனாலும் ஓகே, இல்லை ஓப்பன் பண்ணியும் வச்சிடலாம். பேன் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஓட்டையாக அழகாக வரும். பாருங்கள், எல்லாமே சுட சுட ரெடியாக இருக்குது. இது வந்து மீடியம் சைஸ்க்குள்ள நமக்கு வந்து ஒரு 15லேருந்து 17 பீஸ் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து எல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கிற எல்லா குழம்புமே நல்லாயிருக்கும். சட்னி நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கூடயுமே இதை நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். அதை வந்து நான் அப்படியே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம குழந்தைங்க கையில் கொடுத்துட்டோம், அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பண்ணி வச்சிடலாம். டடா, நம்மளோட சூப்பரான அப்பம் ரெடியாக இருக்குது. நான் வந்து இதை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே பிக்கும்போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.